வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராமாயணம் என்னும் ஒரு முனிவரால் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட மிக பழைய இதிகாசமாகுங்க. இது 5ஆம் நூற்றாண்டுக்கு 2ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றதுங்க. இது இந்து சமயத்தின் முக்கியமான நூல்கள் ஒன்றுங்க. மூல நூலான வால்மீகியின் ராமாயணத்தை தழுவி பல இந்திய மொழிகளில் பிற நாடுகளின் மொழிகளும் ராமாயணம் இயற்றப்பட்டுள்ளதுதான். கம்பர் என்னும் புலவர்களுக்கே உண்டான பாணியில் பல கற்பனைகளை இணைத்து இதனை தமிழில் எழுதினாருங்க. இது கம்பராமாயணம் எனப்படுகின்றதுங்க. கெமர் மொழியில் உள்ள ரீமேக்க தாய்மொழியில் உள்ள ராமகிய லாவ மொழியில் எழுதப்பட்ட இருக்கலாங்க. கோசல நாட்டின் தலை நகரமான அயோத்தியை சேர்ந்த ரகுவம்ச இளவரசன் ராமர், அவர் மனைவி சீதை ஆகியோரின் வாழ்க்கையை விவரிக்கும் இந்த இதிகாசம் உறவுகளுக்கு இடையான கடமைகளை எடுத்து காட்டுகின்றது. சிறந்த வேலையால், சிறந்த தம்பி, சிறந்த மனைவி, சிறந்த அரசன் போன்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்பது இதன் கதை மாந்தர்கள் மூலம் விளக்கப்படுகின்றது. சமயம்: சனாதன தர்மம், இந்து சமயம், பௌத்தம், சமண, சீக்கியம். நூலாசிரியர் வால்மீகி. மொழி சமஸ்கிருதம். காலம் திரேதா யுகம். பகுதிகள் 500 சர்காக்கள், 7 காண்டங்கள். சொற்பியல். ராமாயணம் என்னும் பெயர் ராமன், அயனம் என்னும் சொற்களின் கூட்டாகும். காவியத்தின் மைய பாத்திரத்தின் பெயரான ராமா 2 சூழ்நிலை அர்த்தங்களை கொண்டுள்ளது. அத்திர வேதத்தில் இது அடர் அடர் நிறம் கருப்பு என்றும் பொருள்படும் மற்றும் இரவின் இருள் அல்லது அமைதி என்று பொருள்படும். ராத்திரி என்ற வார்த்தையுடன் தொடர்புடையது. மகாபாரதத்தில் காணக்கூடிய மற்றொரு பொருள் மகிழ்ச்சியானது, இனிமையானது, வசீகரமானது, அழகான என்பதாகும். ஐயன் என்ன சொல்லும் சமஸ்கிருதத்தில் பயணம் என்ன பொருளுடையது. இதனால் ராமாயணம் என்பது ராமனின் பயணம் என்று பொருள்படும். ஆக சாந்தியின் சமஸ்கிருத இலக்கண விதியின் காரணமாக அயனாக மாற்றப்பட்டது. கால மதிப்பீடு. ஜோதிட கணக்கீடுகளின்படி ராமாயணத்தின் விவரிப்பு பூவும் காலகட்டத்தில் நடந்தது. திரேதா யுகம் காலகட்டத்தில் நடந்தது. ராமாயணத்தின் பழமையான பகுதிகள் 7ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கு 6ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதிக்கு இடைப்பட்டவை. பௌத்தம் அல்லது மகத ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடாத கதையே இதற்கு காரணம். சகேதா அல்லது ஈஸ்வர்தியின் வாரிசு தலைநகர் என்பதற்கு பதிலாக அயோத்திய கோசலத்தின் தலைநகரம் என்றும் உரை குறிப்பிடுகிறது. கதை காலத்தின் அடிப்படையில் ராமாயணம் மகாபாரதத்திற்கு முந்தையது என்பது வெளிப்படையானது. 7 முதல் 4ஆம் நூற்றாண்டுகள் வரை கிடைக்கக்கூடிய உரையின் ஆரம்ப கட்டத்திற்கான அறிஞர்கள் மதிப்பீடுகள். இந்திய மொழியில் ராமாயணம். தமிழில் கம்பரும், வடமொழியில் வால்மீகியும், இந்தியில் துளசிதாசரும், மலையாளத்தில் எழுத்துச்சனும், அசாமியில் மாதத் கங்குனியும், ஒரியாவில் பலராம் தாசும் இயற்றியுள்ளனர். வடமொழி ராமாயண நூல்கள். வால்மீகி ராமாயணத்தின் அமைப்பு. ராமாயணத்தின் கதை பல மட்டங்களில் தொழில்படுகின்றன. ஒரு மட்டத்தில் அது அக்காலத்து சமூகத்தை விவரிக்கின்றது. பரந்த பேரரசுகள் அடுத்த அரசுகளாக வரவிருக்கும் இளவரசுகளின் வாழ்க்கை, தாய்மாருக்கு மாற்றாந்தாயலுக்கும் இடையிலான போட்டி, உடன் பிறந்தவருக்கு இடையிலான அன்பும் பிணைப்பும் விசுவாசமும், இளவரசிகளை மனமுடிப்பதற்கான போட்டிகள் போன்றவை இவற்றுள் அடக்கும். இன்னொரு மட்டத்தில் இது நெறிமுறைகளை கடைபிடிக்கும். ஒரு மனிதனின் ஒரு தலைவனாக எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதையும், நிலைமைகளை ஒன்று போல எதிர்கொண்டு சமயத்துக்கு தக்கபடி நடந்து தனது சொந்த துன்பங்கள் முதலியவற்றுக்கும்
அப்பால் குடிமக்களை எவ்வாறு வழி நடத்துகிறான் என்பதையும் காட்டுகிறது. வேறு ஒரு மட்டத்தில் இது தீமையை ஒழித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக மனிதனாக தனது 7வது அவதாரத்தை எடுத்த விஷ்ணுவின் கதையுமாகும். வால்மீகி ராமாயணம் 24 பாடல்களை கொண்டது. இவை மொத்தம் 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை ராமரின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை விளக்குகின்றன. பாலகாண்டம் ராமனின் உடன் பிறந்தவரின் பிறப்பும் கல்வி, திருமணம், பண்பு என்பவை பற்றி கருதி கதை பகுதி. அயோத்தியா காண்டம் ராமன் சீதையை மணந்து கொண்ட பின்னர் இளவரசனாக அயோத்தியில் வாழ்ந்த காலத்து கதை பகுதி. ஆரண்ய காண்டம் ராமன் காட்டுக்கு சென்றதும் அங்கு வாழ்ந்ததும். கிஷ்கந்தா காண்டம் கடத்தி செல்லப்பட்ட சீதையை தேடி செல்லும் போது வாரணர் நாட்டில் ராமனது வாழ்க்கை. சுந்தர காண்டம் சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு சென்றது, அங்கேயே சீதை கண்டதும் ஆகியவற்றை உள்ளடக்கிய கதை பகுதி. யுத்த காண்டம் ராவனுக்கும் இடையில் போரை உள்ளடக்கிய கதை பகுதி. உத்தரகாண்டம் ராமன் அயோத்திக்கு திரும்ப வந்து அரசாங்கத்தையே சீதை மீண்டும் காட்டுக்கு அனுப்பப்பட்டதையும் உள்ளடக்கிய கதை பகுதி. இந்த ராமாயணத்தில் காணப்படும் முதல் காண்டமும் இறுதி காண்டமும் வால்மீகியால் எழுதப்பட்டதா என்பதில் சில ஐயப்பு பாடுகளும் நிலவுகின்றன. வால்மீகி ராமாயணத்தின் கதை சுருக்கம்ங்க. பாலகண்டம் அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் வந்தார். அதனால் தன் மந்திரி சுமந்தர் மற்றும் தன் குருவான வசிட்டரின் அறிவுரைப்படி புத்திர காமேஷ யோகம் நடத்தினார். அப்போது மகாவிஷ்ணு தோன்றி ஒரு தங்கத்திலான பாத்திரத்தை தரிசனியிடம் கொடுத்து அதிலிருந்து புனிதமான தேனை தரிசனியின் மனைவியரை பருகும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி தசரதரும் தன் மனைவியரான கௌசல்யா, சுமித்திரை மற்றும் கைகையிடம் அந்த தேனை பகிர்ந்தளித்தார். விரைவிலேயே கௌசல்யாவுக்கு ராமனும் கைகைக்கும் பரதனும் சுமித்திரைக்கும் இரட்டையான லக்குமன் மற்றும் சத்ருகனன் ஆகியோர் பிறந்தனர். சிறிது காலத்திற்கு பின்பு நால்வரும் வசிட்டரிடம் சீரலாக சேர்ந்தது பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். இந்நிலையில் விஸ்வாமித்திர முனிவர் அயோத்தியை அடைந்த தசரதிடம் தன் யாகங்களுக்கு சில ராட்சிகர்களால் இடையூறு ஏற்படுவதால் அவர்கள் அழிக்க ராமனை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். முதலில் தங்கினாலும் பிறகு ராமனையும் லட்சுமணையும் அவருடன் அனுப்பி வைத்தார். சகோதரர்கள் வந்த வேலையை செல்வனை செய்ததால் விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு சில அஸ்திரங்களை அருளி ஆசீர்வதித்தார். அயோத்திய கண்டம் விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணையும் ஜனகன் மன்னும் அரசனாட்சி செய்த வீதேக நாட்டின் தலைநகரான மிதிலைக்கு அழைத்து சென்றார். ஜனகனுடைய மகள் சீதை இவளுக்கு திருமணம் செய்வதற்காக அரசர் போட்டியென்ற ஒழுங்கு செய்திருந்தார். பல இளவரசர்களை கலந்து கொண்டு அப்போட்டியில் வென்ற ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு மீண்டான ராமனுக்கு சீதைக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆனதும் வயதான தசரதர் ராமருக்கும் மகுடம் சுட்ட விருப்பம் தெரிவிக்கிறார். அதற்கு கோசல அரசவையும் குடிமக்களும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகிறார்கள். மாபெரும் நிகழ்வின் முந்தைய நாளில் மந்திரை என்கிற பொல்லாத வேலைக்காரியால் கையின் பொறாமை தூண்டப்படுகிறது. தசரதன் நீண்ட காலத்திற்கு முன்பு தனக்கு வழங்கிய 2 வரங்களை நினைவு கூறுகிறார். தாம் ராமரை 14 ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்புமாறு தனது மகன் பரதன் நாடாள வேண்டும் என்றும் தசரதனிடம் கையை கோருகிறார். இதனால் மனம் உடைந்த அரசன் கொடுக்கப்பட்ட வரத்தின் காரணமாக கட்டுப்படுத்தப்பட்டு கைகையின் கோரிகளுக்கு இணங்குகிறார். ராமர் தனது தந்தையின் ஆணையை முழுமையான சமர்ப்பிப்பு மற்றும் அமைதியான சுய கட்டுப்பாட்டுடன் எதிர்கொள்கிறார். இது கதை முழுவதும் அவரை வைகப்படுத்துகிறது. இவருடன் சீதாவும் லட்சுமணும் இணைந்து காடு சுழ்கின்றன. அவரை பின்தொடர வேண்டாம் என்று அவர் சீதாவிடம் கூறும்போது, நீங்கள் வசிக்கும் காடு எனக்கு அயோத்தி, நீங்கள் இல்லாமல் அயோத்தி என்பது எனக்கு ஒரு உண்மையான நகரமாகும்.
என்று கூறுகிறாள். ராமர் வெளியேறிய பிறகு தசரத மன்னர் தூக்கத்தை தாங்க முடியாமல் காலமாகிறார். இதற்கிடையில் தனது நாட்டிற்கு திரும்பிய பரதன் அயோத்தியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்கிறார். பரதன் தனது தாயின் பொல்லாத சூழ்ச்சியினால் அரியணை ஏற மறுத்து காட்டி ராமரை சந்திக்கிறான். பரதன் ராமரிடம் திரும்பி வந்து ஆட்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார். ஆனால் தந்தையின் கட்டளைகள் நிறைவேற்ற தீர்மானித்த ராமர் நாடு திரும்ப மறுக்கிறார். ஆரண்ய காண்டம். சில காலத்தின் பின் தனது மூத்த மகனான ராமனுக்கு முடிச்சூட்டும் தசரதர் எண்ணினார். அரசர் குடும்பத்தினரும் மக்களும் இது குறித்து மிகவும் மகிழ்ந்தனர். ஆனால் கைகையின் பணிப்பெண்களில் ஒருத்தியான கூனி என்பால் ராமன் மீது வெறுப்புற்றிருந்தாள். ராமன் அரசனாவதை அவள் விரும்பவில்லை. அதனால் கைகையை தூண்டிவிட்டு ராமன் அரசனாவதை தடுக்க எண்ணினாள். கைகையின் கூனியின் வலையில் விழுந்து விட்டாள். முன்னொரு போது தசரனின் உயிரை கைகையை காத்தமைக்காக 2 வரங்கள் தருவதாக தசரதன் வாக்களித்திருந்தான். அவ்விரு வரங்களும் கேட்டு வாங்கும்படி கூனி கைகைக்கு ஆலோசனை கூறினார். தனது மகனான பரதன் அரசனாக வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்னும் 2 வரங்களை கைகை தசரதரிடம் கேட்டாள். மனதை மாற்றிக்கொள்ளும்படி தசரதர் வேண்டியும் கைகையும் பிடிவாதமாக மறுத்துவிட்டதனால் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக வேறு வழியின்றி அவளுடைய கோரிக்கைக்கு தசரதன் இணங்க வேண்டியதாயிற்று. தசரதரின் முடிவை கேள்வியுற்ற ராமன் உடனடியாகவே காட்டுக்கு கிளம்பினான். அவன் தடுத்தும் கேளாமல் சீதையும் லட்சுமணனும் ராமனுடன் காட்டுக்கு கிளம்பினர். ராமன் காட்டுக்கு போய்விட்டான் என்பதை கேள்வியுற்ற தசரதன் கவலை தாங்காமல் உடனடியே இறந்து விட்டார். அவ்வேளையில் பரதனும் சத்ருகனும் நாட்டுக்கு வெளியே இருந்தனர். தந்தையின் இறப்பு செய்தியை கேள்வியுற்ற அவர்கள் உடனடியாக நாடு திரும்பி நடந்ததை அறிந்து கொண்டனர். நடந்தவை அனைத்துக்கும் தனது தாயே காரணம் என்பதை அறிந்த பரதன் கோபம் கொண்டான். முடிசூட்டி கொள்ள மறுத்த அவன் ராமனை திரும்பவும் கூட்டி வருவதற்காக காட்டுக்கு சென்றான். தந்தையின் கொலை காப்பாற்றுவதற்காக அயோத்திக்கு வர ராமன் மறுக்கவே பரதன் ராமனின் காலணிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு சென்றான். அங்கே ராமனின் பாதுகைகளை அரியணையில் வைத்து ராமன் காட்டிலிருந்து மீளும் வரை அவனுக்காக பரதன் ஆட்சியை நடத்தினான். ராமனும் சீதையும் லட்சுமணும் காட்டில் வந்தபோது அரக்கர் குலத்தை சேர்ந்த இலங்கை அரசன் ராவணின் தங்கையான சூர்பனகை என்பவள் ராமன் மீது ஆசை கொண்டான். லட்சுமணன் அவளது மூக்கை வெட்டி துரத்தி விட்டான். இதனால் கோபமடைந்த அவள் தனது அண்ணினிடம் முறையிட்டாள். தனது தங்கைக்கு நேர்ந்த நிலையிட்டு சின்ன கொண்ட ராவணன் ராமனை பழிவாங்க எண்ணி சீதையை கவர்ந்து கொண்டு வந்து இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்தான். சீதையில் அழகில் மயங்கி அவன் தன்னை மணந்து கொள்ளுமாறு அவளை வற்புறுத்தினான். கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டங்கள். சீதையை தேடி அலைந்த ராமனுக்கு லட்சுமணுக்கும் வானர்களின் அரசனான சுக்கிரவனின் நட்பு கிடைத்தது. சுக்கிரவனின் அமைச்சரும் காற்று கடவுளின் மகனுமான அனுமன் ராமனிடம் பெரும் பக்தி கொண்டிருந்தான். சுக்கிரவனின் ஆணைப்படி வானர படைகள் பல திசைகளிலும் சென்று சீதையை தேடின. அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றான். அங்கே அசோகவனத்தில் சிறையிருந்த சீதையை கண்டான். அனுமன் மூலம் சீதை இருக்கும் இடத்தை அறிந்து கொண்ட ராமன் வானர படைகளின் உதவியோடு இலங்கைக்கு சென்றான். ராவணின் தம்பியான விபடனின் சீதையை விட்டுவிடுமாறு ராவணனுக்கு ஆலோசனை கூறியும் அவன் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். நியாயத்துக்கு எதிராக ராவணனுக்கு உதவ விரும்பாது விபடனின் ராமனை அடைந்து அவனுக்கு உதவினான். இடம்பெற்ற போரில் ராவனும் அவனது கூட்டத்தினரும் மாண்டார். ராமன் விபடனை இலங்கை அரசனாக முடிசூட்டினான். ராமன் சீதையை மீட்டான். எனினும் சீதையின் தூய்மையை நிரூபிப்பதற்காக சீதை தீக்குள் புகுந்து வெளிவர
வேண்டியதாயிற்று. இவ்வேளையில் ராமனுக்கு விதிக்கப்பட்ட நாடு கடந்த வாழ்க்கை காலமான 14 ஆண்டுகள் முடிவடைந்தன. ராமன், சீதையை, லட்சுமணன் ஆகியோர் அயோத்திக்கு மீண்டனர். ராமன் அரசனாக முடிசூட்டி கொண்டான். ஒரு நாள் அயோத்தியின் குடிமக்களில் ஒருவன் சீதை ராவணனால் கடத்தி செல்லப்பட்டதை குறித்து ஐயுற்று பேசியதை அறிந்த ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பினான். அப்போது சீதையை கருவற்றி இருந்தாள். காட்டில் சீதை வால்மீகி முனிவரின் ஆதரவில் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு லவன், குஷன் என 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் வால்மீகியின் ஆசிரமத்திலே வாழ்ந்தனர். அக்காலத்தில் ராமன் தனது பேராசையை மேலும் பெருப்பிக்கும் நோக்குடன் அசுவமேத யாகம் எனப்பட்ட யாகத்தை ஒழுங்கு செய்தான். இந்த யாகத்தை செய்யும் ஒரு மன்னன் ஒரு குதிரையை பெரும் படையோடு அண்டை நாடுகளுக்கு அனுப்புவான். அவனோட போர் புரியாமல் அடிப்பணி விரும்ப அரசர்கள் அக்குதிரையை தமது நாட்டில் உளவிடுவர். அப்படியின்றி அவ்வரசன் அடிப்பணியை விரும்பாவிட்டால் குதிரையை பிடித்து கட்டிவிடுவான். குதிரையை அனுப்பிய அரசன் போர் புரிந்து குறிப்பிட்ட நாட்டை தோற்கடிக்க வேண்டும். ராமன் அனுப்பிய குதிரை அவனது பிள்ளைகளான லவனும் குசனும் வாழ்ந்த காட்டில் உலவிய போது அவர்கள் அதனை பிடித்து கட்டியதுடன் அதனோட வந்த படையினரும் மோதி அவர்களை தோற்கடித்தனர். இதை கேள்வியுற்ற ராமன் காட்டுக்கு வந்து தனது பிள்ளைகளையும் சீதையும் கண்டான். சில காலத்தின் பின் புவியில் தனது காலம் முடிவுக்கு வருவதை சீதை உணர்ந்த தன்னை ஏற்றுக்கொள்ளபடி புவியினை வேண்டினாள். சீதையை வேண்டுகோளுக்கு இணங்கி புவி புலந்து அவளை ஏற்றுக்கொண்டது. லவனும் குசனும் அயோத்திக்கு சென்ற தந்தையுடன் வாழ்ந்தனர். சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் வால்மீகி ராமாயணத்தின் இதயமாகவும் அனுமனின் சாகசங்களையும் பற்றியும் விரிவான தெளிவான கதையும் கொண்டுள்ளது. இதை பற்றிய சீதை பற்றி அறிந்த பிறகும் அனுமன் ஒரு அழகிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு கடலுக்கு குறுக்கே இலங்கைக்கும் பறந்து செல்கிறார். வழியில் அவர் தனது திறன்களை சோதிக்க ஒரு பேய் வடிவத்தில் வரும் ஒரு கந்தரவ கன்னியை எதிர்கொள்வது போன்ற பல சவால்களை சந்திக்கிறார். அவர் மைனா குடு என்ற மலையை எதிர்கொள்கிறார். அவர் அனுமனுக்கு ஓய்வளித்து அவருக்கும் உதவுகிறார். சீதாவை தேடுவதற்கும் இன்னும் சில காலமே மீதம் உள்ளதால் அனுமன் அவருடைய உதவியை மறுக்கிறார். இலங்கைக்குள் நுழைந்த பிறகு இலங்கை முழுவதையும் பாதுகாக்கும் லங்கினி என்ற அரக்கினியை காண்கிறார். அனுமன் அவளுடன் சண்டையிட்டு இலங்கைக்குள் செல்வதற்காக அவளை அடிப்பணிய செய்கிறார். இந்த செயல்பாட்டில் லங்கினியை தோற்கடித்தால் இலங்கையின் முடிவு நெருங்குகிறது என்றும் அர்த்தமாகும் என்று கடவுள்களிடமிருந்து பெற்ற எச்சரிக்கையை லங்கினி எடுத்துரைக்கிறார். இங்கே அனுமன் அரக்கைகளின் நாட்டை ஆராய்ந்து இறைவனை வேவு பாய்க்கிறார். அவர் சீதையை அசோகவனத்தில் காண்கிறார். அங்கு சீதையை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராவணன் அச்சுறுத்துகிறான். நம்பிக்கையின் அடையாளமாக ராமரின் மோதிரத்தை அடுத்த அனுமன் சீதாவுக்கு உறுதியளிக்கிறார். அவர் சீதையை மீண்டும் ராமரிடம் கொண்டு செல்ல முன் வருகிறார். இருப்பினும் அவள் மறுத்து அது தர்மம் அல்ல என்று கூறி அனுமன் அவளை ராமரிடம் அழைத்து சென்றால் ராமனத்திற்கு முக்கியத்துவம் இருக்காது என்று கூறுகிறார். ராமர் இல்லாத போது ராவணன் சீதையை வலுக்கட்டாயமாக சுமந்து சென்றான். ராவணன் இல்லாத போது அனுமன் சீதையை மீண்டும் ராமனிடம் கொண்டு சென்றான் என்ற பெயர் வராதிருக்கவும் தான் கடத்தப்பட்ட அவமானத்திற்கு பழி வாங்கவும் ராமரே வர வேண்டும் என்று சீதை கூறுகிறார். அனுமன் பின்னர் இலங்கையில் மரங்களையும் கட்டிடங்களையும் அழித்து ராவணனின் வீரர்களை கொல்வதன் மூலம் அழிவை ஏற்படுத்துகிறார். ராவணனின் வீரர்கள் தன்னை பிடித்து ராவணனிடம் அழைத்து செல்ல அனுமதிக்கிறார். சீதையை விடுவிக்க ராவனுக்கும் தைரியமான சொற்பொழிவு செய்கிறார். ராவனால் அவரது வாள் தீ வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் பிணைப்புகளில் இருந்து தப்பித்து கூரைக்கு தாவுகிறார். ராவணனின் கோட்டைக்கு தீ வைத்து விட்டு தீவில் இருந்து பறந்து செல்கிறார். மகிழ்ச்சியான செய்திகளுடன் கிஷ்கிந்தாவுக்கு திரும்புகிறார். உத்தரகாண்டம்.
கம்பராமாயணத்தின் இறுதி காண்டமாக உத்தரகாண்டம் ஒட்டக்குத்தரால் இயற்றப்பட்டது. கம்பர் தம் ராமாயணத்தை பாலகாண்டம் முதல் யுத்த காண்டம் முடியும் உள்ள 6 காண்டங்களில் நிறைவு செய்துள்ளார். யுத்த காண்டத்தின் நிறைவில் விடை கொடுத்து படலம் என்றொரு படலம் உள்ளது. அதில் சுக்கிரவன், அனுமன், வீடனன் மற்றும் வானர் முதலியவருக்கு பரிசில்கள் கொடுத்து ராமன் விடை தந்து அனுப்பிய செய்தி கூறப்பட்டுள்ளது. அதன் பின்பு ராமர் பல்லாண்டு மனுநெறி தவறாமல் ஆட்சி செய்ததை விளக்கி ராமாயணத்தை கம்பர் நிறைவு செய்து விட்டார். அதன்பின் நிகழ்வுகளாக சீதை தொடர்பான வதந்தியினை குடிமகன் மூலம் கேட்ட ராமர் 5 மாதம் கர்ப்பிணியான சீதையை இலக்கு மண்ணை கொண்டு காட்டில் விட்டுவிடுதல், காட்டில் சீதைக்கு வால்மீகி ஆசிரமத்தில் லவன் மற்றும் குஷன் என்னும் இரட்டை குழந்தைகள் பிறப்பதும், ராமர் செய்வதை அசுமேத யாகம் குதிரைகளை லவகுசர்கள் கட்டி வைத்தல், சத்ருகன், பரதன் மற்றும் லக்குமணராலும் வெல்ல முடியாத லவ குதிரைகளை ராமரை நேரில் வந்து பார்த்து போரிடுவதும், பின்னர் லவர் குதிரைகளை அயோத்திக்கு அழைத்து செல்லுதல் பூமி பிளந்து சீதை பூமாதேவியுடன் சேர்தல் போன்ற செய்திகளை தான் எழுதிய உத்தர காண்டம் மூலம் ஒட்டக்கூத்தர் வடிவம் கொடுத்துள்ளார். இறையில் முக்கியத்துவம். ராமாயணத்தின் முக்கிய கதை மாதான ராமன் இந்துக்களின் முதன்மை கடவுளரில் ஒருவர், மும்மூர்த்திகளில் ஒருவரான திருமாலின் 10 அவதாரங்களில் ஒருவராக போற்றி வழிபடப்படுவர். உலகில் தீமை ஒழித்து அறத்தை நிலைநாட்டுவதற்காக திருமால் இப்புவியில் தோன்றியதாக இந்துக்கள் நம்புகின்றன. ஆண்டுதோறும் பல ராமர் பயணம் செய்த பாதையை பின்பற்றி யாத்திரையை செய்கின்றன. இந்த இதிகாசம் ஒரு இலக்கியமாக மட்டுமின்றி இந்து சமயத்துடன் இரண்டர் கலந்துள்ளது. இதனை படிப்பவர்களுக்கும் படிக்க கேட்பவர்களுக்கும் பாவங்கள் நீங்கி இறைவன் அருள் கிட்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. தமிழ் இலக்கியங்களில் ராமாயணம் பற்றிய குறிப்பு. 12ஆம் நூற்றாண்டில் கம்ப ராமாயணத்தை தமிழில் எழுதுவதற்கு முன்பே ராமாயணம் கதையை பற்றி பல பழங்கால குறிப்புகள் உள்ளன. இது பொது சகாபாதத்திற்கு முன்பே தமிழ் நிலங்களில் நன்கு அறியப்பட்ட கதை என்பதை குறிக்கிறது. இக்கதையை பற்றிய குறிப்புகள் அகநானூறு 1ஆம் நூற்றாண்டு மற்றும் புறநானூறு சிலப்பதிகாரத்தின் இரட்டை காப்பியங்கள் 2ஆம் நூற்றாண்டு, மணிமேகலை 5, 17 மற்றும் 12ஆம் நூற்றாண்டு மற்றும் குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள் மற்றும் நம்மாழ்வார் ஆகியோரின் ஆழ்வார் இலக்கியங்கள் 5 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்டவை ஆகியவற்றில் காணப்படுகின்றன. நாயன்மார்களின் பாடல்களில் கூட ராவணன் மற்றும் சிவபெருமான் மீது அவன் கொண்ட பக்தி பற்றிய குறிப்புகள் உள்ளன. ராமாயணம் அவையடக்கம். குலோத்துங்க சோழன் அரசனின் ஆணைப்படி கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணம். இதனை கம்பர் வான்மீகி முனிவரின் ராமாயணத்தின்படி எழுதியிருக்கின்றார். அதனை அவர் தனது ராமாயண அவையடக்கத்தில் பின்வருமாறு கூறுகின்றனர். தேவப்பாடையின் இக்கதை செய்தவர் மூவரனார். தம்மூலம் முந்திய நாவினார் உரைப்படி நான் தமிழ் பாவினால் இது ஒரு உணர்த்திய வான்போரோ. வடமொழியில் ராம கதையை வகுத்து வான்முகல் கொண்ட வான்மீகி முனிவரின்படி நான் தமிழ்ப்பாவினால் பாடியிருக்கின்றேன் என்று கம்பர் கூறுகின்ற போதும் சில இடங்களில் அழகு செய்வான் பொருட்டு வான்மீகி ராமாயணத்தில் எல்லை இல்லாதவற்றையும் எழுதியிருக்கின்றார். இவை தமிழ் மக்களிடையே நிலவிய இராமாயண கதைகளில் இருந்தும் சேர்ந்திருப்பதால் கம்பர் மேற்கூட்டியவை முழுதும் அவரது கற்பனையே என்றும் கூற விட இயலாது. உதாரணம், ராமனும் சீதையும் திருமணத்திற்கு முன்னர் ஒருவர்
கண்டும் கழிவேறும் காதல் கொண்டதாய் வான்மீகி கூறவில்லை. ஆயினும் கம்பர் தமிழ் மரபணை தழுவி தலைவனும் தழுவியும் திருமணத்தின் முன்னர் ஒருவரையொருவர் கண்டு களி பெருங்காதல் கொண்டதாய் சொல்கிறார். தமிழருக்கொப்ப அவ்வாறு கூறியமை முதலனுக்கும் மாறு கொள்ள கூறியமை உலகாது மரபென கொள்ளப்படுகிறது. ராமாயணம் குறித்து சுவாமி விவேகானந்தர் கருத்து. விஷ்ணு புராணம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்களில் வரலாற்று உண்மை உள்ளதா என்ற இந்து பத்திரிகை நிபுணர்களுக்கு அளித்த பதிலில் சுவாமி விவேகானந்தர் கூறியதாவது: ஏதோ ஒரு வரலாற்று உண்மையை புராணத்தின் கருவாக உள்ளது. உயர்ந்த கருத்துக்களை பல வடிவங்களில் மக்களுக்கு கற்பிப்பதே புராணங்களின் நோக்கம். ராமாயணம் மகாபாரதம் கண்ட நீதிப்படி அவை ராமரை கிருஷ்ணரையும் சார்ந்திருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அவை உயர்ந்த கருத்துக்களையும் மனித இனத்தின் முன்வைப்பதால் அவற்றை சிறந்த அடிப்படை நூல்களாக கருத வேண்டும். எந்த புராணம் ஆனாலும் சரி, அதில் உள்ள தத்துவத்தை அறிய அதில் வரும் பாத்திரங்களே உண்மையா கற்பனையா என்ற ஆராய்ச்சி தேவையில்லை. மனித இனத்திற்கு போதிப்பதே புராணங்களின் நோக்கம். ராமாயணத்தில் வரும் 10 தலை அசுரன் வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் ஒரு உண்மைய பாத்திரமா அல்லது கற்பனையா என்ற கேள்வியை தள்ளி வைத்துவிட்டு அவன் மூலம் நமக்கு என்ன போதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய வேண்டும். ராமர் இந்து கடவுள். ராமர் இந்து இதிகாசிகளின்படி இந்து கடவுள் விஷ்ணுவின் 7வது அவதாரம் மற்றும் இசுவா குல அயோத்தியின் அரசர் தசரதனின் 4 மகன்களில் மூத்தவர். மற்றவர்கள் இலக்குவன், பரதன், சத்ருகன் ஆவர். பொதுவாக ராமர் 12,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் திரேத யுகத்தில் பிறந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. சமஸ்கிருதம் ராமா. வகை விஷ்ணுவின் அவதாரம். இடம் அயோத்தி. மந்திரம் ஓம் ஸ்ரீ ராம் மாயா நமக. ஆயுதம் வெள்ளம்பு. துணை சீதை. 4ஆம் நூற்றாண்டுகள் 3900 ஆண்டுகள் அளவில் வால்மீகம் என்னும் முனிவரால் இயற்றப்பட்டதாக கருதப்படும் இராமாயண காவியத்தின் முக்கிய மாந்தர் ராமர் ஆவார். ராமரை கடவுளாக பல கோடி இந்து சமயத்தவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். குறிப்பாக விஷ்ணுவின் அவதாரங்கள் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். ராமர் ஏகபத்தினி விரதம் கடைபிடித்தார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்தவர் ராமன். ராமனை அவதாரமாக கருதாமல் சிறப்பானவராக கருதும் பிரிவுகள் உண்டு. ராமர் என்ற பெயரில் மன்னர் ஒருவர் இந்திய வரலாற்றில் இருந்தாரா என்பது பற்றி பல ஆராய்ச்சிகளும் கருத்து வேறுபாடுகளும் உண்டு. கம்பராமாயணம். கம்பரால் தமிழில் இயற்றப்பட்ட ராமாயணம் கம்பராமாயணம் ஆகும். இது சிறந்தோர் தமிழ் இலக்கியமாகும். கம்பரின் ராமாயண வால்மீகி ராமாயணத்திலிருந்து பல இடங்கள் வேறுபடுகிறது. ராமாயணம் இதிகாசம். ராம அவதாரம். தசரதன் என்ற அரசன் அயோத்தியை அரசாண்டு வந்தான். அவனுக்கு கோசலை, கைகேயி, சுமித்திரை என்ற 3 மனைவரை உண்டு. எல்லா செல்வமும் இருந்தும் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை. அதனால் தசரதன் பெரிதும் வருந்தினான். புத்திர பேருக்கான யாகங்கள் பல செய்தான். அதன் பயனாக அவன் மனைவியரை 3 கருவுற்றனர். தசரதனின் முதல் மனைவி கோசலை. அவள் வயிற்றிலிருந்து திரும்ப ராமராக பிறந்தார். 2வது மனைவி கைகேயி. வயிற்றில் பரதன் பிறந்தான். 3வது மனைவி சுமித்திரை. வயிற்றில் லக்னமாக சத்ருகன் என்ற 2 பிறந்தனர். தசரதன் தம் மக்கள் 4 குலகுருவாகிய வசிஷ்டரிடம் கல்வி கற்க செய்தான். அவர்கள் 4 கல்வி கேள்விகளிலும் போர் பயிற்சிகளிலும் சிறந்து விளங்கினார். விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைத்தல் மற்றும்
தாடகை வதம். விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் காட்டில் வேள்வி செய்தார். தாடகை முதலான அரக்கர்கள் அவர் கேள்விக்கு இடையூறு செய்தனர். விஸ்வாமித்திரர் தசரதனிடம் வந்தார். தம் கேள்வியை காக்கும் பொருட்டு ராமனை அனுப்புமாறு கேட்டார். தசரத ராமனுடன் இலக்குவனையும் அனுப்பி வைத்தான். முனிவர் பலா அதிபலா என்ற மந்திரங்களை உபதேசம் செய்தார். ராமரும் இலக்குவனும் தாடகை முதலாய அரக்கர்களை வதம் செய்து முனிவர் கேள்வியை காத்தனர். வேள்வியும் சிறந்த முறையில் முடிந்தது. மிதிலை நகரம் செல்லுதலும் திருமணமும். பிறகு விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்குவனையும் அழைத்து கொண்டு மிதிலைக்கு செல்லும் வழியில் கௌதம முனிவரால் சபிக்கப்பட்டு கல்லாக கிடந்த அகலிகை மீது ராமரின் திருவடிப்பட்டதால் சாபம் நீங்கி மீண்டும் உன்னை உருவிற்கு வந்தாள். சனகன் என்ற மன்னன் மிதிலையை ஆண்டு வந்தான். அவனுக்கு சீதை என்ற ஒரு அழகிய மகள் இருந்தாள். தம்மீதம் உள்ளமில்லை வளைப்பவருக்கும் சீதையை திருமணம் செய்து கொடுப்பதாக அவன் அறிவித்திருந்தான். மன்னர்கள் பலர் அவ்வில்லை வளைக்க முயன்றார், முடியவில்லை. ராம அவ்வில்லை வளைத்து முறித்தார். சனகன் மகிழ்ந்து தன் மகள் சீதையை ராமருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். பட்டாபிஷேகம் ஏற்பாடுகளும் காடைகளும். திருமணம் முடிந்து வந்த ராமருக்கு முழுச்சுட்டு எண்ணினான் தசரதன். அதற்கு நாளும் குறித்து விட்டான். எல்லா ஏற்பாடுகளும் தயாரிக்க விட்டன. கைகையின் சிறப்பு பணிப்பெண் கூனி வந்தரை அவள் கைகையின் மகன் பரதனுக்கு முழுச்சுட்டும் எண்ணினாள். அதை கைகையிடம் தெரிவித்தாள். முதலில் கைகையின் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு பலவிதமாக சொல்லி கூனி கைகையின் மனத்தை மாற்றிவிட்டாள். கைகையின் தசரதனிடம் பிடிவாதம் செய்து தம் மகன் பரதன் நாடாளும்படியாக ராமர் 14 ஆண்டுகள் காடுகளும் படியாகவும் உறுதிமொழி வாங்கிவிட்டாள். தந்தை சொற்படி ராமர் உடனே காட்டிற்கு சென்றார். சீதையும் லக்குவனும் உடன் சென்றனர். அதனை அறிந்த தசரதன் உயிர் தொடர்ந்தான். கேகய நாட்டிற்கு சென்ற பரதன் அப்பொழுதுதான் திரும்பி வந்தான். வந்தவுடன் நடந்ததை அறிந்தான். மிகவும் வருந்தினான். தன் தாயை வெறுத்தான். தந்தைக்குரிய இறுதி கடன்களை செய்தான். உடனே ராமரை அழைத்து வர காட்டிற்கு சென்றான். காட்டிற்கு சென்ற பரதன் ராமனை கண்டு வணங்கினான். திரும்பி வந்து நாளும்படி வேண்டினான். தந்தை சொற்படி 14 ஆண்டு கழித்துதான் நான் வருவதாக அதுவரை பரதனை நாட்டை ஆளும்படி ராமர் கூறினார். பரதன் ராமன் பாதுகைகளை பெற்று வந்து அரச பிரதிநிதியாக ஆண்டு வந்தான். காட்டில் சான்றோர்களின் தொடர்பு. ராமர் காட்டில் வாழும் காலத்தில் குகன், பாரத்து வாசர், அகத்தியர், சபரி போன்ற சான்றோர்களின் தொடர்பு கிடைத்தது. சூர்பனையின் மூக்கினை அறுத்தல். இலங்கையை ஆண்டு வந்த ராவணன் தங்கை சூர்பனகை ஆவாள். அவள் காட்டில் வாழும் ராமன் லக்குவனரை கண்டால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ராமனை கட்டாயப்படுத்தினாள். லக்குவன் கோபம் கொண்டு சூர்பனகையின் மூக்கினை அறுத்த ஏற்கிறான். சூர்பனகை அழுது கொண்டு ராவனிடம் சென்றாள். தன் நடந்த செய்திகள் அனைத்தையும் சொல்லாமல், ராமன் மனைவி சீதை உனக்காக தூக்கி வர முயன்றேன். அவன் தம்பி லக்குவனன் என்னை அங்கு ஈனப்படுத்தி விட்டான் என்று கூறி அழுகிறாள். ராவணன் சூர்பனகையை சமாதானப்படுத்தி அவர்களை தண்டிப்பதாகவும் கூறுகிறான். மாயமான். ராவணன் மாரிசன் என்பவனை மாயமானாக அனுப்பி ராம லக்குவரை தனியாக பிரித்தான். பிறகு சீதை தனித்து இருப்பதை அறிந்து பரணசாலையோடு பெயர்த்து சீதையை தூக்கி கொண்டு சென்றான். வழியில் கழுகு அரசனாகிய சடாயு தடுத்தான். அவனை வெட்டி வீழ்த்தி
ராவணன் இலங்கையில் உள்ள அசோக வனத்தில் சீதையை மறைத்து வைத்தான். திரும்பி வந்த ராம லக்குவர் சீதையை காணாமல் தேடினான். வருந்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது குற்றுராயிரு கிடந்த சடாயு என்ற கழுகு அரசன் உண்மையை கூறிவிட்டு உயிர் துறந்தான். தொடர்ந்து தேடி வரும்பொழுது சுக்கிரவனை சந்தித்தனர். ராமருக்கும் சுக்கிரவனுக்குமான சந்திப்பு. சுக்கிரவன் குரங்களுக்கு அரசனாகிய வாலியின் தம்பி ஆவான். வாலி தன்னை துரத்தி விட்டதாக கூறினான் சுக்கிரவன். உடனே ராமர் வாலியை கொன்று சுக்கிரவனுக்கு பட்டம் கட்டினார். பிறகு சுக்கிரவனும் அனுமாரும் குரங்களும் ராமருக்கு துணையாக வந்தனர். இலங்கையில் சீதை இருக்கும் இடத்தை அறிந்து வருமாறு ராமர் அனுமாரை அனுப்பினார். உடனே அனுமார் கடலை தாண்டி இலங்கையை அடைந்தார். எங்கும் தேடினார். கடைசியாக அசோக வனத்தில் சீதை இருப்பதை கண்டார். ராமருக்கு உரிய செய்திகளை கூறிவிட்டு திரும்பி வந்தார். ராமரிடம் வந்து சீதை இருக்கும் இடத்தை தெரிவித்தார். அனைவரும் கடலை கடந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும். எனவே குரங்குகள் கல்லையும் மரத்தையும் கொண்டு கடலில் பாலம் கட்டின. அந்த பாலத்தின் வழியாக அனைவரும் கடலை கடந்து இலங்கைக்கு சென்றனர். விபீஷணன் ராமரிடம் சரணாகதி செய்தல். ராவணனுக்கு கும்பகர்ணன் வீடனன் என்ற 2 தம்பியர் உண்டு. அவருள் வீடனன் நல்ல அறிஞன். அவன் ராவணனுக்கு பல அறிவுரைகள் கூறினான். சீதையை கொண்டு போய்விட்டு விடும்படி சமாதானமாக வாழும்படி கூறினான். ராவணன் மறுத்து விட்டான். எனவே வீடனன் ராவனை விட்டு ராமர் பக்கம் வந்து சேர்ந்து கொண்டான். போர். பிறகு ராமரின் படைகளுக்கும் ராவணின் படைகளுக்கும் போர் தொடங்கியது. போரில் ராவணன் தம்பி கும்பகர்ணன் மாண்டான். ராவணன் மகன் இந்திரசித்தும் மாண்டான். படை வீரர்கள் பலரும் மாண்டனர். கடைசியாக ராவனுக்கும் போர் கடுமையாக நடந்தது. முடிவில் ராமர் ராவனை கொன்றார். அதனை கண்ட தேவர்கள் மகிழ்ந்து ஆரவரித்தனர். இலங்கைக்கு அரசனாக வீரனுக்கு பட்டம் கட்டினார் ராமர். ராமர் சீதையை மீட்டு கொண்டு அயோத்திக்கு திரும்பி வந்தார். பரதன் ராமரிடம் ஆட்சிய பொறுப்பை ஒப்படைத்தான். ராமர் அயோத்திக்கு அரசராக முடிசூட்டி கொண்டார். தம்பிய துணையுடன் சிறந்த முறையில் நாடாண்டார். மக்கள் அனைவரும் எல்லாம் நலம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சங்க இலக்கியத்தில் ராமன் பற்றி 2 சங்க பாடல்கள் சில செய்திகளை தருகின்றன. அகநானூறு பாடல், புறநானூறு பாடல். அதில் அகநானூறு பாடல் பற்றி நம்ம சில குறிப்புகள் பார்க்கலாம். மதுரை தமிழ் கூத்தனார் கடுவன் அகநானூறு பாடல்கள். மதுரை தமிழ் கூத்தனார் கடுவன் மல்லானார் இயற்றிய அகநானூறு தொகுப்பில் இருக்கும் 70வது பாடல் கருத்து. பாண்டியன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த தொன்முது கொடி என்னும் தனுஷ்கொடியில் கடலோரத்தில் இருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டு ராமன் மறை ஓதி கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி இலங்கை வெற்றிக்கு பின்னர் நிகழ்ந்தது. அவனது மறையொலியை கேட்டு அம்மரத்தில் இருந்தும் பறவைகளும் அவனது படைகளும் சிறிதும் ஒலி எழுப்பாமல் கேட்டுக்கொண்டிருந்தன. புறநானூறு பாடல். சோழன் செருப்பாளி எரிந்த இளஞ்செட்டு சென்னியை ஊன்மோதி பசுங்கொடையார் பாடிய பாடல் கருத்து. சோழன் செருப்பாளி எரிந்த இளஞ்செட்டு தென்னை பாடிய புலவர் ஊன்போதி பசுங்கொடையாருக்கு பல வகையான அணில்கலன்களை வரிசையாக வழங்கினான். சிலப்பதிகாரம். மதுரை காண்டத்தில் ஆட்சியர் குறவை பாடல்கள் திருமால் அவதாரங்களில் ராமரும் துதிக்கப்படுகின்றார். மூவுலகம் இருடியால் முறை நிரம்ப வகை முடிய தாவிய செவ்வடி செப்பத் தம்பியோடும் தான் போந்தும் சோழனும் போர் முடிய தொழிலங்கை
கட்டளித்த சேவகன் சீர்கேளாத செவியென செவியே, திருமால் சீர்கேளாத செவியென செவியே. ராமர் உருவு கொண்ட மதுரநாயக்கர் காசுகள். தமிழகத்தின் மதுர் பகுதியை ஆண்ட மதுநாயக்கர்கள் காசுகளில் வில்லம்புடன் நின்ற நிலையில் உள்ளன. ராமர் உருவம் கொண்ட காசுகளும் உண்டு. ராமர் திருக்கோயில்கள். ராமருக்கான திருக்கோயில்கள் பல நாடுகளில் உள்ளன. கோதண்ட ராமர் கோயில் ராமேஸ்வரங்க, ஏரிகாத்த ராமர் கோயில், பாத்திரசாலம் கோவில், கும்பகோணம் ராமசுவாமி கோயில், கோதண்ட ராமர் கோயில், ரகுநாத் கோயில், தில்லை விளாகம் வீரகொண்டாந்த ராமர் கோயில். சீதை. சீதை இந்து சமய இதிகாசமான இராமாயணத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாவார். விஷ்ணுவின் அவதாரமான ராமனின் மனைவியாக இவரை இராமாயணம் சித்தரிக்கிறது. எனவே இவர் லட்சுமியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். வகை லக்குமியின் அவதாரம். துணை ராமன். பெற்றோர்கள் ஜனகன், வளர்ப்பு தந்தை சுனனை, வளர்ப்பு தாய். சகோதரன் சகோதரி ஊர்மிளா சகோதரி, மாண்டவி சூரதகீர்த்தி சித்தப்பன் மகள்கள். குழந்தைகள் லவன் குஷன். நூல்கள் ராமாயணம். சீதையின் பிற பெயர்கள். ஜனகரின் மகளானால் ஜானகி என்று மதிலை நாட்டு இளவரசியால் மைதிலி எனவும் சீதைக்கு பெயர்கள் உண்டு. ஜனகருக்கு விதேகன் என்ற பெயர் இருந்ததால் சீதைக்கு வைதேகி என்ற பெயர் உண்டு. பூமியிலிருந்து கிடைத்ததால் பூமிஜா என்ற பெயரும் உண்டு. சீதையின் கதை. குழந்தை பருவம் முதல் திருமணம் வரை. மிதிலை மன்னனான ஜனகர் குழந்தையை சீதை பூமியில் புதைந்திருந்த பெட்டியிலிருந்து கண்டெடுத்தது வளர்த்தார். இதுதான் சீதை பூமாதேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார். சீதை வயதுக்கு வந்தவுடன் அவரை மனைமுடித்து கொடுக்க சுயம்பரம் நடத்திய ஜனகர் தனக்கு சிவனால் வழங்கப்பட்ட வில்லில் வெற்றியுடன் நான் ஏற்றுபவருக்கு சீதையை திருமணம் செய்து வைப்பதாக அறிவித்தார். இந்த சுயமரத்தில் ராமன் உட்பட பல ராஜகுமார்கள் கலந்து கொண்டனர். எவராலும் அசைக்கக்கூட முடியாத வில்லை ராமர் நானேற்று முற்படும் போது பெரும் ஓசையுடன் வில் முறிந்தே விட்டது. இதனால் சீதை ராமரின் மனைவியானார். வனவாசம். ராமர் காட்டுக்கு 14 வருடங்கள் வனவாசம் செய்த போது அவருடன் சீதையும் லட்சுமணன் சென்றனர். அப்போது இலங்கை அரசனார் ராவணன் சீதையை அபகரித்து சென்று தன் தலைநகரில் இருந்த அசோகவனத்தில் தங்க வைத்தான். பின்னர் ராமர் வானரங்களின் துணையுடன் ராமனை வென்று சீதையை மீட்டார். மும்மூர்த்திகள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை மும்மூர்த்தி அல்லது திரிமூர்த்தி என்று குறிப்பிடுகின்றார்கள். சிவன் தனது இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவையும் அவள் வலப்புறத்திலிருந்து பிரம்மதேவரையும் படைத்ததாக விஷ்ணுவின் அவதாரமான வேத வியாசர் எடுத்தியும் போகிறார். ஒருமுறை பிரம்மருக்கும் விஷ்ணுவுக்கும் தான் பெரியவர் என்ற பூசல் ஏற்பதன் காரணமாக பிரம்மன் பத்ம கர்ப்பத்தில் திருமாலின் முந்தி கமலத்திலிருந்து பிறப்பெடுப்பார் என்றும் திருமாலுக்கு சிவன் அருளினார். இந்த சமயத்திலே இந்த அண்டத்தையும் அதில் உள்ள உயிர்களையும் உருவாக்கும் படைத்தல் தொழிலை செய்பவராக பிரம்மாவையும் அவ்வாறு படைக்கப்பட்டவற்றையும் பாதுகாக்கும் காத்தல். தொழிலை செய்பவராகவும் விஷ்ணுவையும் அளித்தல். தொழிலை செய்பவராகவும் சிவனையும் கொள்வார். இந்த கடவுள் மிக முக்கியமான இம்மூவரையும் மூர்த்திகள் என குறிப்பிடுவார். இம்மூவரையும் ஒருங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்பது வழக்கம். இக்கருத்தை உருவ வடிவத்தில் ஒருங்கே குறிப்பது போது சில சமயங்களில் ஒரே கழுத்தில் 3 தலைகள் இருப்பது போல் அமைப்பர். ஒரே தலையில் 3 முகங்களை கொண்டதாகவும் அமைப்பது உண்டு. கடவுள்கள். பிரம்மா இவர் இந்த இந்து கடவுளான மும்மூர்த்திகள் படைக்கும் தொழில் செய்பவராவார்.
மற்றவர்கள் விஷ்ணுவும் ஒரு சிவனும் ஆவர். பிரம்மா கலைமகள் என்று அழைக்கப்படும். சரஸ்வதி சத்திய லோகத்தில் வசிப்பவர். திருப்பார் கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிவந்த சரஸ்வதி தேவதையே இவர் மணந்து கொண்டார். இவரின் மனதிலிருந்து முதலில் தோன்றிய ஜனகர், ஜனந்தர், சாதனந்தர், ஜனத்துக்குமார் என 4 மகன்கள் இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்காத துர்வரத்தில் ஈடுபட்டு ஞானிகளாக மாறிவிட்டனர். இவர் 4 தலையுடன் 4 கைகளையும் கொண்டுள்ளார். அத்துடன் வேதங்களும் வைத்து படைத்தால் தொழிலை செய்கிறார். இவருடைய வாகனமாக அன்னம் பறவை உள்ளது. பிரம்மா தன்னுடைய தொடையிலிருந்து நாதர் மகரிஷியையும் தன்னுடைய நிழலிலிருந்து கர்த்த மகரிஷியையும் பெரும் விரலிலிருந்து தட்சனையும் படைத்தார். இவ்வாறு 13 மானசீக புத்திரைகளை பிரம்மா உருவாக்கினார் என மகாபுராணங்களில் ஒன்றான சிவ மகாபுராணம் கூறுகிறது. சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக பிரம்மா கையிலே வரும்பொழுது முருகனை வணங்க தவறிவிட்டார். இவரை முருகன் அழைத்த யார் அவர் என வினா எழுப்பிய பொழுது தான் பிரணவ மந்திரனை கூறி படைக்கும் தொழிலை செய்பவன் என்று கூறினான். முருகன் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை அவரிடம் கேட்க தெரியாது என்ற பிரம்மாவை முருகன் நிலச் செய்தார். அத்துடன் படைக்கும் தொழிலையும் தானே எடுத்துக்கொண்டார். சிறையிலிருந்து பிரம்மா தனது 8 கண்களை கொண்டு சிவபெருமானை வணங்கினார். அதன் முருகனிடமிருந்து பிரம்மாவிற்கு படைக்கும் தொழில் மீண்டும் கிடைத்ததாக என் கண் தள்ள வரலாறு கூறுகிறது. விஷ்ணுவுக்கு பிரம்மாவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற கருத்து வேறுபாட்டை தீர்க்க இருவரும் சிவபெருமானிடம் என்று முறையிட்டனர். சிவனும் லிங்கத்வவர் என்ற வடிவத்தில் எழுந்தொருளி இருவரில் ஒரு தமது அடியை ஒரு தமது முடியை கண்டு வருமாறு பணித்தார். விஷ்ணுவராக அவதாரம் எடுத்த லிங்கத்வரின் அடியை காண பூமி குடைந்து சென்று பார்த்தார். சிவனின் அடியை காண இயலாத விஷ்ணு சிவனிடமே திரும்பி வந்து சிவனின் அடியை காண முடியாத தனது இயலாமை ஒத்துக்கொண்டார். ஆனால் பிரம்மன் தேவரோ அண்ணன் பறவை வடிவம் எடுத்து சிவனின் முடிவை காண சென்றார். வழியிலேயே சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவானது அதன் பயணத்தினை கூறியதை கேட்டவர் சிவனிடம் வந்து முடிய கண்டதாக போய் உரைத்தார். அதனால் பிரம்மாவை மூலவராக வைத்து கோவில்கள் உருவாகுது என்ன சிவபெருமான் சாபமிட்டதாக சொல்லப்படுகிறது. பிரம்மாவோடும் சேர்ந்து பொய் உரைத்த தாழ்ம்பூவினை சிவபூஜை அனுமதிப்பில்லை. பிரம்ம புராணத்தின் படி பிரம்மா ஒரு சுயம்பவாக தோன்றி பூமியும் சொர்க்கத்தனையும் படைத்தார். ஆகாயம், தீக்குகள், காலம், மொழி உணர்வுகள் ஆகியவற்றை பூமியும் சொற்களத்திலும் உருவாக்கினார். தன்னுடைய மனதிலிருந்து மரிசி, அத்திரி, அங்கரிசர், புலசிதியர், புலககிரிது, வசிஜர் முதலிய சபத்த ரசிகளையும் படைத்தவர். சுயம்பனு என்ற முதல் ஆணையும் சத்துரூபை என்ற முதல் பெண்ணையும் பூமியில் படைத்தார். இவர்களின் மகன் மனு என்று அறியப்படுகிறார். மனுவின் ஒரு வம்சம் என்பதாலேயே மனுஷன் என்றும் மானிடர் மாணவர் என்று பெயர் வந்ததை கூறுவர். மூமூர்த்திகளும் ஒருவர் என்பதால் வரம் கொடுக்கும் தகுதி உடைய கடவுளாக பிரம்மா உள்ளார். அரக்கர்களுக்கு வேண்டிய வரத்தினை தருபவராக அவர்கள் பெற்ற வரத்தின் காரணமாக அவர்கள் அழிவதற்கு உறுதுணையாகவும் இருக்கிறார். ராவணின் தம்பியான கும்பகர்ணன் சாகாவரம் கேட்க நினைத்து நித்திரை வரம் வாங்கிய கதை பரவலாக அறியப்பட்டுள்ளது. இக்கதை ராமாயணத்திலும் வருகிறது. இந்து தோன்மையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக பிரம்மச்சத்திரம் கருதப்படுகிறது. இந்த அச்சிறுத்தனை பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து அரக்கர்களும் தேவர்களும் பெற்றுக்கொள்வதாக மந்திரத்தினை உச்சரித்து பிரம்மாச்சித்திரம் எய்துவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்து கால கணிப்பின்படி 1000 யுகங்கள் கொண்ட கல்பம் என்பது பிரம்மாவிற்கு ஒரு பகலாகும். அடுத்த கல்பம் பிரம்மாவின் இருவாக கருதப்படுகிறது. இந்திய மற்றும் இந்தோனேசிய தமிழ்நாட்டில் கும்பகோணம் நகரில் சரஸ்வதி காயத்ரி ஒரு சமதியராக பிரம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் மட்டும்தான் இந்தியாவில் பிரம்மனுக்கு தினசரி பூஜை செய்யப்படுகிறது. இதனை பிரம்மன் கோயில் என்று உள்ளூர் கூறுவர்.
குருவன் என்ற குருவனம், நாபிக் கமலம் தீர்த்தம் என்ற பெயரில் பிரம்மன் கோயில் உள்ளது. ஆனால் இக்கோயிலுக்கு பிரம்மனுக்கு பூசை இல்லை. தமிழ்நாடு திருப்பூட்டூர் என்னுமிடத்தில் பிரம்மன் கோயில் உள்ளது. ஆனால் பூசை இல்லை. தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகபுஷேத்திரம் என்னுமிடத்தில் பிரம்மன் கோயில் உள்ளது. சிவன் என்பவர் இந்து பிரிவான சைவ சமயத்தின் முழுதொரு கடவுள் ஆவார். சைவ சமயம் மக்களின் படி சிவன் 5 செயல்களும் செய்கிறார். படைத்தல், பாதுகாத்தல், அழித்தல், கருணை, மறைத்தல் மற்றும் கருணை வெளிப்படுத்துதல். இந்த முதல் 3 செயல்கள் சிவனின் அவதாரங்கள் என கருதப்படும். சதியோசதா, வாமதேவா மற்றும் அகோரா ஆகியவுடன் தொடர்புடையவை. எனவே பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ர சிவனிலிருந்து வேறுபட்ட தெய்வங்கள் அல்ல, மாறாக சிவனின் வடிவங்களே என இம்மக்களால் கருதப்படுகிறது. பிரம்மா சத்தியோசதாக சிவன் உருவாக்கிறார். சிவன் வாமதேவனாக சிவன் பாதுகாக்கிறார். ருத்ரா அகோராக அவர் அளிக்கிறார். சிவன் அடிவின் தேவன் கடவுள் என்றும் கருதப்படுவர்களுக்கு இந்த தத்துவம் வித்தியாசமாக இருக்கிறது. சைவ மக்களுக்கு சிவன் மட்டுமே கடவுள். எல்லா செயல்களையும் அவரே செய்கிறார். அவற்றில் ஒன்று மட்டுமே அழிவு என கருதுகின்றனர். 7ஆம் நூற்றாண்டின் பக்தி இயக்கத்தை வைணவ ஆழ்வார்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு ராமானுசர் போன்ற புகழ்பெற்ற வேதாந்த அறிஞர்களுமே வைஷ்ணவே விரிவாக்கத்திற்கு உதவிய தத்துவ மற்றும் ஒரு நிறுவன கட்டமைப்பு உருவாகியதற்கு முன்னர் பௌத்த மற்றும் சம்மத சமயத்துடன் இணைந்திருந்த சைவ சமயம் சிவபெருமானை முதன்மை தெய்வமாகவே அல்லது மரியாதைக்குரிய மனித குல வடிவமான செயல்களை கொண்டது. பலாயிரக்கணக்கான இந்து கோயில்கள் உள்ளன. சில பகுதிகளில் பல சிவன் கோயில்கள் உள்ளன. அதாவது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியில் 800 முதல் 1500 வரை சோழ சாம்ராஜ்யம் காலத்தின் போது யாராவும் சிவன் ஆலயங்கள் உள்ளன. குடிமலம் என்னும் இடத்தில் உள்ள பழமையான பழங்கால லிங்கம் ஆகும். இது 3 முதல் 1ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது 5 அடி உயரமான கல் லிங்கமாக சிவன் உருவத்துடன் அமைந்துள்ளது. இந்த பண்டைய லிங்கம் விஷ்ணு என்பவர் வைணவ சமயத்தின் முதற் கடவுளாக அறியப்பெறுகிறார். இவர் நாராயண கேசவன் வாசுதேவன் என்றும் பெறுகிறார். சங்கு சக்கரம், வில்வாள், கதாயுதம் என்ற பஞ்சாயுதங்களை கொண்டவராகவும் பார்க்கடலில் இலக்குமியுடன் ஆதிசேஷனின் பாம்பு படுக்கையில் படுத்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இவருடைய வாகனமாக கருடனும் அவர் அருவ வடிவமாக சாலி கிராமமும் கருதப்படுகிறது. இந்த கோவில்களில் சயன கோலத்தில் மூலவராக இருக்கும் ஒரே இறைவன் இவரே. திருவரங்கம் போன்ற வைண தலங்களில் இந்த கோலம் முழுது இன்ற கோலத்தில் திருப்பதி போன்ற தலங்களில் அருள்கிறார். மும்மூர்த்திகள் வழிபாட்டில் இவர் காக்கும் தொழில் செய்யும் கடவுள் மற்றவர்களான பிரம்மா படைக்கும் தொழில் செய்பவர். சிவபெருமான் அழித்தல் தொழில் செய்பவர். பிரம்மன் இவருடைய தொப்புள் கொடியிலிருந்து தோன்றியவராக புராணங்கள் கூறுகின்றன. அறம் குறித்து சிந்தனைகளும் அதை தொடர்ந்து செயல்களும் குறையும் பொழுது தசாவதாரம் முதலிய எண்ணற்ற அவதாரங்களை எடுத்து அதை சரி செய்கிறார். இவருடைய ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் பரவலாக வணங்கப்படுகின்றது. கம்பராமாயணம், வில்லி பாரதம் என்ப அரங்கநாதர் பாரதம் போன்ற பல வைண நூல்களை திருமாலையுடைய புகழை கூறுகின்றன. இதிகாசமான மகாபாரதம் இவருடைய கிருஷ்ண அவதாரத்தினையும் ராம அவதாரத்தையும் மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. பன்னீர் புராண நூல்களில் விஷ்ணுவின் பெருமை வைணவ சமயம் விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வழிபடும் சமயமாகும். இச்சமயம் வைணவம் என்றும் வைஷ்ணவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இச்சமயம் இந்து சமயத்தின் 6 உட்பிரிவுகளில் ஒன்றாகும். உலகில் தீமைகள் ஓங்கும் போது விஷ்ணு அவதாரம் எடுத்து அவற்றை அளிப்பார் என்பது வைணவ நம்பிக்கை. வைணவ கடவுளான விஷ்ணு எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்துள்ளதாகவும் நம்புகிறார்கள்.
விஷ்ணுவின் எண்ணற்ற அவதாரங்களில் குறிப்பிடத்தக்க மச்சம், குருமம், வாரகம், நரசிம்மம், மோகினி, வாமனன், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன், கல்கி என்ற 10 அவதாரங்கள் தசாவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்து சமயத்தின் முக்கிய நூல்கள் வேதம், உபனிஷத்தம், பகவத்கீதை, பஞ்சரதந்திரம், ஆகமம், மகாபாரதம், ராமாயணம், பாகவத், விஷ்ணு, கருடன், நராதிய, பத்மா, வராக புராணங்கள் ஆகும். குப்தர் போன்ற அரசுகளின் காலத்தில் செல்வாக்கு பெற்று தெற்காசி முழுவதும் வைணவ சமய மக்களிடையே பரவியிருந்தது. ராமானுசர் பரப்பிய விசித்தாட தைவதம் என்ற தத்துவத்தில் ஆதி பரம்பொருள் திருமால் என்ற விஷ்ணுவை அவன்தான், உபநிடதங்கள் கூறும் பிரம்மன் அவன் குணம் என்ற கொன்னேறி தாண்டியவன் என்று ஒரு உபநிடதங்கள் கோருவதன் உட்பட அவனிடம் எல்லாரும் இருக்கின்றன என்பது அறம், ஞானம், சக்தி, அன்பு இவை யாவும் முடிவில்லாத அளவுக்கு அவனிடம் உள்ளன. அவன் உயிரினங்களிடம் வைத்திருக்கும் அபார கருணையால் அவ்வப்பொழுது அவதரித்த இடர் போக்கி தன்னுடன் சேர்ந்து கொள்ள வழிவகுக்கிறான். இறைவனுக்கெல்லாம் இறைவன் பார்க்கலையில் பள்ளி கொண்டிருக்கும் நாராயணன் என்ற மந்திர நாமுடைய மகாவிஷ்ணு, ராமர், கிருஷ்ணர் உட்பட அவருடைய பல அவதாரங்களும் யாவற்றையும் மீறிய பொருளாயிருந்தாலும் அவரே தன்னை செயலில் கட்டுப்படுத்தி கொண்டு அச்சவரதமாக கோயில்களில் காட்சியளிக்கிறார். இவர்களை வணங்குவதே அவரை அடைய எளிதான வழி. மாந்திரனவரைக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கும் அவரை சுலபமாக அடையாளம் என்பதை கிண்ணராக அவதரித்த போது தன்னுடைய லீலைகளால் காண்பித்தார். வைணவ சமயத்தில் திருவைணவம், பிரம்ம வைணவம், ருத்திர வைணவம், குமார வைணவம் என பிரிவுகள் உண்டு. திருவனத்தில் வடகலை, தென்கலை, ராமநந்தி, சுவாமி நாராயணன் என்ற 4 பிரிவுகள் உள்ளன. பிரம்ம வைணவத்தில் தத்துவாதம், கௌடிய வைணவம் என்ற 2 பிரிவுகள் உள்ளன. திருமல் நீட்டிக் கொள்வதில் 2 யோக முறைகள் உள்ளன. வடக்கிளை திருமான் காப்பு யோகம், தென்கிளை திருமண் காப்பு, பாதம் வைத்து போடும் தென்கலை நாமம். புராண காலத்திலே தொடங்கிய திரு வைணவம் ஆழ்வார்கள் காலத்து பிரபந்தங்களில் பெருமை பெற்றது. 9வது நூற்றாண்டில் இப்பிரபந்தங்கள் நாதமுனிகள் என்பவரால் தேடி ஒருங்கிணைக்கப்பட்டு புத்துயிர் பெற்றது. அதனால் நாதமுனிகளை தற்கால திருவைணவத்தின் முதல் ஆச்சாரியாராக கருதப்படுகிறார். சுக்கிரவனின் கதை. சுக்கிரனுக்கும் வாலிக்கும் உள்ள கருத்து வேறுபாடு. வாலி கிஷ்கிந்த ராஜ்யத்தை ஆண்டான். அவரது குடிமக்கள் வானர்கள். அவர் தாரை என்பவள் அவரின் மனைவி ஆவாள். ஒரு நாள் மாயவி என்ற ஒரு அரக்கன் தலைநகரின் வாயில்களுக்கு வந்து வாளையை சண்டைக்கு வருமாறு சவால் விட்டான். வாலி சவாலை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவனை துரத்தி செல்லும் போது அந்த அரக்கன் பயங்கரமான மற்றும் ஆழமான ஒரு குகைக்குள் ஓடிவிடுகிறான். சுக்கிரவனை குகைக்கு வெளியே காத்திருக்க சொல்லி அரக்கனை பின்தொடர்ந்து வாளையே குகைக்குள் நுழைகிறான். இருவருக்கும் நாள் கணக்கில் யுத்தம் நீடிக்கிறது. குகைக்குள் சென்ற வாலி நீண்ட நாட்களுக்கு திரும்பி வராததால் குகையில் பலத்த கூச்சல்களை கேட்டதாலும் அதன் வாயிலிருந்து ரத்தம் வெளிவருவதை கண்டதாலும் சுக்கிரவன் தனது சகோதரின் வாலி கொல்லப்பட்டதாக முடிவு செய்து கொண்டான். கனமான இதயத்துடன் சுக்கிரவன் குகையின் வாயிலை ஒரு கற்பாறையை மூடிவிடுகிறான். பின்னர் கிஷ்கிந்தைக்கு திரும்பி அரசாட்சியை ஏற்கிறான். ஒரு வழியாக வாலி அரக்கனுடனான தனது போரில் வெற்றி பெற்று வீடு திரும்புகிறான். சுக்கிரவன் தனது நாட்டின் அரசனாக செயல்படுவதை கண்ட அவன் தனது சகோதரன் தனக்கு துரோகம் இழைத்து விட்டதாகும் என்று முடிவு செய்கிறான். சுக்கிரவன் தாழ்மையுடன் தனது நிலையை விளக்க முயன்றாலும் வாலி அதை கேட்கவில்லை. இதன் விளைவாக சுக்கிரவன் அரசவையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகின்றான். வாலி சுக்கிரவனின் மனைவி ரூமாவை வலுக்கட்டாயமாக கவர்ந்து சென்று விடுகிறான். சகோதரர்கள் இருவரும் கடுமையாக எதிரிகளாக மாறினர்.
ரிஷியமுகி என்ற முனிவர் தனது நிலத்தில் வாலி கால் வைத்ததால் அவனுக்கு மரணம் உண்டாகும் என சாபமிட்ட காரணத்தால் வாலி அங்கு கால் வைக்க முடியாது என்பதால்